சூத்திரம் பழகு. 437 வந்திருக்கேப்பா. 456 வந்திருக்கேன் தம்பி. 494 494 இல்லைங்களா? வரலாங்கண்ணா. மூணாறு தேயிலை தோட்ட பெண்கள் போராட்டம் பற்றி கடந்த வார ரவுத்ரம்பழகு நிகழ்ச்சியில் பார்த்தோம். தினக்கூலி 500 ரூபாய் கேட்டோம், போனஸ் 20% கேட்டோம். அந்த போராட்டம் வந்து தொடங்குச்சு. 20% போனஸ் கொடுக்குறோம் அப்படின்னு ஒத்துக்கொள்ளப்பட்டதை அடுத்து தினக்கூலி 500 ரூபாய் வேணும்னு சொல்லி அந்த பெண்கள் போராட்டம் இன்னும் நீடிச்சுட்டு தான் இருக்குது. மூணாறில் நிலைமை இப்படி இருக்கும்போது தமிழகத்தில் இருக்கிற தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட நிலைமை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக கூடலூர் பகுதிக்கு நாங்கள் போயிருந்தோம். தமிழகத்தில் வந்து கூடலூர், வால்பாறை, மாஞ்சோலை பகுதிகளில் தான் தேயிலை தோட்டங்கள் அதிகமாக இருக்குது. அதை நம்பி நிறைய தொழிலாளர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மூணாரை ஒப்பிடும்போது தமிழகத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்களோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்குது. மூணாறில் வந்து தினக்கூலி 232 ரூபாய்னா தமிழகத்தில் 212 ரூபாய் தான் அவங்களுக்கு தினக்கூலி கொடுக்கப்படுது. அதுவும் இப்போ வரைக்கும் கூடலூரில் வந்து போனஸ் பார்த்தீங்கன்னா 8.33% தான். மூணாறில் 20% போனஸ் வந்து இப்போ அந்த பெண்கள் போராடி கேட்டு வாங்கியிருக்காங்க. ஆனால் தமிழகத்தில் வந்து இப்போ வரைக்கும் 8.33% தான் போனஸ் கொடுக்கப்படுது. அதோடு அவங்களோட வாழ்நிலையும் ரொம்ப மோசமாகவே தான் இருக்குது. கூடலூர் பகுதியில் பல்வேறு வகையில் வந்து தேயிலை விவசாயம் நடந்துட்டுருக்கு. எஸ்டேட்டு, தனிநபர் விவசாயம், கூட்டுறவாலைகள் மூலமாக தேயிலை உற்பத்தி செய்யப்படுது. நாங்கள் போன இடம் வந்து டான்டின்னு சொல்லப்படுற தமிழ்நாடு தேயிலை தோட்ட கழகத்திற்கு உட்பட்ட பாண்டியார் டிவிஷன். பொதுவாகவே கூடலூரில் அதிகமாக இருக்கிறவங்க தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் யாருன்னு பார்த்தோன்னா ஸ்ரீமாவ சாஸ்திரிகள் ஒப்பந்தப்படி இலங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட மலையக தமிழர்கள் தான். இவங்க தான் அந்த கூடலூர் காடை வந்து முழுமையாக திருத்தி தேயிலை விளையும் நிலமாக மாற்றினது. அங்கேருந்து வரும்போது சரியான காடுங்க, சரிங்களா? இந்த கீத்து இருக்குது பார்த்தீங்களா, ஓலை கீத்து, அதுதான் எங்களுக்கு சர்க்கட்டி கொடுத்துருந்தாங்க, வீடு கட்டி கொடுத்துருந்தாங்க. காடெல்லாம் வெட்டி ஆம்பளை பொம்பளை எல்லாம் வெட்டி அதுக்கு பிற்பாடு ஈச்சந்தூர் பிடுங்கி நான்லாம் ஒத்தைக்கு தான் பிடுங்கினேன், இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பசங்கள்லாம் சின்ன சின்ன பசங்க, வீட்டுக்காரரு இறந்துட்டார், ஒத்தைக்கு தான் ஈச்சந்தூர் பிடுங்கினேன். ஈச்சந்தூர் பிடுங்கி அப்புறம் எல்லாம் மட்டை அடித்து அதுக்கு பிற்பாடு பை நிறச்சி காடை அழிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு காடை அழிச்சிட்டு அதுக்கு பிற்பாடு தான் மட்டை அடித்து மண் கொண்டாந்து கொடுப்பாங்க. நாங்களே மண் அடிக்கிறோம். குன்னூர்லேருந்து கட்டின்னு கொண்டாடுவாங்க. வாது, தேலை வாது சின்ன சின்னது இப்படி கொண்டாடுவாங்க. அதை அடியில் முத்த காம்பு இல்லாமல் இந்த சிகப்பு காம்பு இல்லாமல் முனிலையும் பிஞ்சு படக்குன்னு ஒடிக்கிறது இல்லாமல் கணக்காக பதத்தோடு வெட்டி அதை நட்டு வைக்கணும். அதில் நட்டு வச்சு கவர் பண்ணிடுவாங்க. கவர் பண்ண உடனே 15 நாளைக்கு ஒருக்கா திறந்து மருந்தடித்து தண்ணி போடுவாங்க. அது ரூட் ஆகிடும். ரூட் ஆகி நல்லா பெட்டில் பெட்டுன்னா அவ்வளோ உயரம் வந்ததுக்கு பிற்பாடு எடுத்து சேலையில் கொண்டு இது குழி குத்துவோம். நான்லாம் குழி குத்தி ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருக்கேன். என்னன்னு கேட்டால் பசங்க ஆம்பளை துணை இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஆனால் ஒரு வார்த்தை ஏமாற்றிட்டாங்க. அங்கே என்ன வேலை அங்கே இலங்கையில் செஞ்சீங்களோ அதே வேலை தான். சமைக்கிற வேலை தான் உங்கள் வேலை. அரிசி பருப்பு வாங்கி அங்கே செஞ்ச வேலை தான் இங்கே வந்து பார்த்தா வெறும் காடாக இருக்குப்பா. அந்த மாதிரிக்கே அதை அழித்து அந்த ஈச்சந்தூரை பிடுங்கி ஒருத்தர் பேச விட மாட்டாங்க, சரிங்களா? இப்போ நாங்கள் 2 பேரும், இப்போ நம்ம 4 பேர் வேலை செஞ்சுட்டு போகிறோம்னு வைங்க, வேலையை தான் நம்ம பார்த்துக்கிட்டு போகணுமோ ஒழிஞ்சு அடுத்து நிற்கிறவங்களோட பேசக்கூடாது. ஒரு வாக்கி வெத்தலை கூட தாகத்துக்கு போட விட மாட்டாங்க. அப்போ உள்ள சூப்பர்மாருங்க. அப்புறம் எங்கன்னா குழந்தை பாட்டு எங்கே பாடுறது? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் பாண்டியார் டிவிஷன் போகும்போது காலையில் 8 மணிக்கெலாம் தேயிலை தோட்ட பெண்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இங்கே ஸ்கூல் மாதிரியே வந்து அங்கே அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. ஒரு பேரையாக சொல்லி நான் வந்திருக்கேன்னு சொல்லி அட்டெண்டன்ஸ் எடுக்கிறத அங்கே பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு பாட்டில் இருந்துச்சு. அந்த பாட்டிலில் என்ன வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அட்டைக்கடிக்காக அவங்க வந்து மூக்குப்பொடியும் ஏதோ ஒரு எண்ணெயும் சேர்த்து அவங்க கலந்து வச்சுருக்காங்க. அந்த அட்டைக்கடி கூட அவங்களுக்கு எந்த ஒரு மருந்தும் கொடுக்கறதில்ல, அவங்களே அதை தயாரிச்சுக்கிறாங்க. 75 94 97 அந்த தோட்டங்களில் கவாத்து பண்ணிட்டு இருந்த ஆண்கள் வந்து எங்கள்கிட்ட பேச தொடங்கினாங்க. பெண்கள் தான் பெரும்பாலும் தேயிலை தோட்டங்கள் வேலை செய்கிறாங்கன்னாலும் ஆண்கள் வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து எங்கள்கிட்ட சொல்ல தொடங்கினாங்க. என்னென்னா ஒவ்வொரு ஆளுக்கும் நிலுவைத் தொகை வந்து 10,000 ரூபாய் வர வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
அது மட்டும் இல்லாமல் தேயிலை காடுகள் வந்து சரியான நிர்வாகம் இல்லாத காரணத்தினால முழுக்க திரும்பவும் காடாக வளருது, காடு அண்டுது அப்படின்றத சொன்னாங்க. இந்த காட்டுக்குள்ளே தான் இந்த பெண்கள் வந்து வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அட்டைக்கடி, உன்னிக்கடி, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு இருக்குது அப்படின்றத அவங்க வந்து திரும்ப சொல்லிட்டே இருந்தாங்க. காலமாக தேலைக்கு மருந்து அடிக்கிறதில்ல, பில்லுக்கு மருந்து அடிக்கல, உள்ள பாம்பு பூச்சி பட்டை எல்லாம் கிடக்குது. ஏதாவது கேட்டால் கடிச்சிட்டு விழுந்துடும். உண்ணி கடிச்சா தான் எங்களுக்கு தொந்தரவு. இந்த மரக்கரையெல்லாம் அலைகிறது, அதில் உள்ளது பறந்து வந்து ஆளுங்க மேலே ஒட்டிக்குது. அது காதுக்குள்ள கண்ணுக்குள்ள நெஞ்சு கடிச்சிக்கிட்டு ஒரு குடும்பத்துக்கு 10,000 ரூபா வர வேண்டியிருக்கு நெல் தொகை. 3 வருஷமாக இன்னும் பென்ஷன் கிடைக்கல, மெடிக்கல் கிடைக்கல. என்ன தான் பண்ணுறாங்கன்னே கவர்மெண்ட்டில் 20% போனஸ் அறிவிப்பாங்க. ஆனால் 20% எங்களுக்கு கிடைக்காது. எங்களுக்கு கிடைக்கிறது வந்து அந்த 8-3க்கும் ஒரு 16% தான். மொத்தமே 8,400 ரூபா வருஷம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் அவ்வளோதான் கொடுக்குறாங்க. முன்னே அப்படி வேலை செஞ்ச அடிப்படையில் 4 கணக்கு வச்சு சம்பளம் கொடுப்பாங்க. அந்த போனஸை அதை தான் முடிப்பாங்க. இனி நாங்கள் பிள்ளைங்க படிக்க வைக்கிறது, நாங்கள் சாப்பிடணும். ஆனால் திருப்தியான சாப்பாடு எங்களுக்கு சாப்பிட இந்த கூலியில் சாப்பிட முடியாது. உங்களுக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். 200 சில ரூபா காசு கொடுக்குறாங்க ஒரு நாள் சம்பளம். வேலைக்கு வந்தால் தான் சம்பளம். உடம்பு முடியலான்னு படுத்தோன்னா மெடிக்கல் காசு கிடையாது, ஒன்றுமே இல்லை. அப்படியே அவ்வளோ நிலையில தான் நாங்கள் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த மக்களுக்கு வந்து தினக்கூலி குறைவு, போனஸ் கிடைக்கிறது ரொம்ப குறைவு. தினப்படி வாழ்நிலையும் வந்து அங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுக்கப்பட்ட லயம் வீடுகள் இன்னமும் அப்படியே தான் இருக்குது. எந்த முன்னேற்றம் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. கழிப்பிட வசதி, சுகாதார வசதி, மருத்துவ வசதி, இப்படி எந்த வசதியுமே அங்கே இல்லை அப்படின்றத அந்த மக்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. குடியிருப்பு வந்து எங்களுக்கு டெம்பரவரி குவார்டர்ஸ் தான். அது செட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வரும்போது எங்களுக்கு செட்டு தான் கட்டி கொடுத்தாங்க. செட்டு தான், அது குவார்டர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அதில் இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து 2 பெர்மனெண்ட் தான். அதில் 9 பேர் இருக்கும். அதில் கல்யாணம் பண்ணவங்க 3 பேர் சேர்ந்து அதே வீட்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஏகப்பட்ட அந்த மருந்துக்கு கைக்குள்ளஸ் கிடையாதுங்க. கண்ணு எனக்கெல்லாம் இப்போ சுத்தமாக நீங்கள் எழுத்த சொன்னால் கூட எனக்கு தெரியாது. இப்போ ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா எனக்கெல்லாம் படிக்க முடியாது. கண்ணெல்லாம் பார்வையெல்லாம் வேகங்கள் எல்லாமே கைக்குள்ளஸ் இல்லை. சோப்பு கிடையாது. முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு சோப்பு கொடுத்தாங்க, இப்போ சோப்பு இல்லை. நாங்களாம் வீட்டில் போய் குளித்தாதான் சரியாக 1 மணிக்கு போய் தான் அந்த மருந்து அடிச்சுட்டு போய் குளிப்போம். அந்த பவுடரு இதெல்லாம் பார்த்தா வாடந்த இன்னும் அந்த பேண்ட்லாம் அப்படி இருக்குது. ஒழுங்கான சட்டை வாங்குறதுக்கு கூட எங்களுக்கு விதி இல்லாமல் வெளியே சொல்கிறதுக்கு நான் விதி இல்லை. அந்த நினைவு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு கூட எங்களுக்கு வட்டி வாங்கி தான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். இலங்கையிலிருந்து கொண்டு வரப்படும் போது உங்களுக்கு வந்து தங்குமிடம் இருக்குது, வேலை இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு உத்தரவாதம் கொடுத்து தான் அவங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் டான்டி நிர்வாகத்தில் வேலை இல்லாமல் போச்சுன்னா அவங்க அந்த இடத்த விட்டு காலி பண்ணணும். அவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது. விலை இருக்கும்போதும் சொல்ல மாட்டாங்க, இவ்வளோ ரூபாய்க்கு விற்றோம், இத்தனை கோடி ரூபா வருமானம் வந்திருக்குன்னு. ஆனால் விலை இல்லாத நேரம் மட்டும்தான் சொல்லுவாங்க. இன்னும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். 1 கிலோ டீத்து ஒரு 1/2 கிலோ நிர்வாகத்தில் இருந்து எங்களுக்கு கொடுக்குறாங்க. காசு கொடுத்தா நாங்கள் வாங்கி கொடுக்கணும். கூடலூர் பகுதியை சுற்றிலும் ஏறக்குறைய 3500 ஏக்கர் நிலப்பரப்பளவில் 1200 குறு விவசாயிகள் இந்த மாதிரி தேயிலை வந்து பயிரிட்டிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே அதிகபட்சம் ஒரு 2-3 ஏக்கர் நிலம்தான் இருக்கும். இவங்கெல்லாம் தாங்கள் விளைவித்த தேயிலையை நேரடியாக சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறதுல ஏகப்பட்ட சிரமங்கள் இருக்குது. அதை எளிமைப்படுத்துறதுக்காகவும் இவங்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதுக்காகவும் தான் கோஆப்ரேட்டிவ் மாடலில் இன்கோசர்வ் அப்படிங்கிற தமிழக அரசு நிறுவனம் குன்னூரில் ஏற்படுத்தப்பட்டுச்சு. விவசாயிகள்கிட்டருந்து தேயிலையை கொள்முதல் பண்ணி அதை அரைச்சி ப்ராசஸ் பண்ணி தூளாக விற்கிறாங்க. இந்த மாதிரி விற்பனை பண்ணுற இடத்துல விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை பரவலாக கேட்க முடிஞ்சுது. 35 வருஷமாக தேயிலை போட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆரம்பத்தில் தேயிலைக்கு நல்ல விலையெல்லாம் கிடைச்சி விரும்பி நல்லா விவசாயம் பண்ணோம். அது மகசூல் நல்லா கிடச்சிச்சு. அந்த அளவு இப்போ வர நாளுக்கு வர இன்றைக்கி அதனுடைய விவசாயமே ரொம்ப கம்மியாக போச்சு. அதனால் ஆரம்பத்தில் 22 ரூபா வரைக்கும் எங்களுக்கு விலை கிடச்சி. இன்றைக்கி கிடையாது 6 ரூபாங்க நம்முடைய மகசூலுக்கு. ஒரு கிலோ தேயிலைக்கு வெறும் 6 ரூபா கிடைக்குதுங்க. இருநூத்தி 9 கிலோங்க 1254 ரூபாங்க. ஒரு மாதத்துடைய வரவுங்க. இதில் வீட்டில் குடும்பத்தில் உள்ள 4 பேரை நினச்சி வேலை பார்க்கணும். அதை பறிக்கிற கூலி ஆளுங்களுக்கு கூலி கொடுக்க எங்களால் முடியலை. அவங்க ஒரு நாளைக்கு அவங்களுக்கு 170 ரூபா கூலி கொடுக்கணுங்க. மத்தியானம் செலவு சாப்பாடு கொடுத்துருவோம். 10 மணி சாயா கடியெல்லாம் கொடுக்கும்போது எங்களுக்கு கட்டுப்படி ஆகல சார். இப்போ அதனால் இன்னைய சூழ்நிலை நாங்களே எங்களால் முடிஞ்ச எடுக்கிறோம். மற்ற எடுக்க முடியாமல் செல்லத்தை வெட்டி வீசுகிறோம்.
இப்போ இந்த ரேட்டுனால எங்களுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன். நாங்கள் இந்த ஊரில் இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார். ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஒரு அரிசி வாங்கினாலும் கூட இன்றைக்கி கஷ்டமான நிலைமைக்கு நாங்கள் இருக்கோம். இப்போ நல்ல ஒரு வேலை கிடைச்சா தான் நாங்கள் இந்த பூமியில் இன்றைக்கி நிம்மதியாக வாழ முடியுங்க. இல்லைன்னா நாங்கள் குடும்பத்தோடு ஏதோ ஒரு தற்கொலை செய்யக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கோம். நாங்கள் அந்த நிலைமையாக இன்றைக்கி இருக்கோம் அந்த ஊரில் சார். ராஜேந்திரன் அப்படிங்கிற அந்த ஒரு குறு விவசாயி, அவர் சாலிஸ்பரி கோஆப்ரேட்டிவ் டீ ஃபேக்ட்ரியில் விவசாயிகளுக்கான கமிட்டியில் உபத்தலைவராகவும் இருக்கிறார். அவர் எங்கள்கிட்ட பேசும்போது உள்ளூர் கண்ணோட்டத்தில் என்னென்ன காரணங்கள்லாம் இந்த மாதிரியான அதிரடியான விலை குறைப்புக்கு பின்னால் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. தேயிலை இலை பறித்து எங்கன்னா சாலீஸ்வரி இன்கோ டீ ஃபேக்ட்ரிக்கு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். 1980-81 ஆரம்பிக்கப்பட்டது. விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான விலை கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த ஃபேக்ட்ரி வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அந்த ஃபேக்ட்ரி வந்து நல்ல நிலமையில் போயிட்டு இருந்துச்சு. 1990, 92, 96 பார்த்தீங்கன்னா 17-18 ரூபாயெல்லாம் வந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 6 ரூபாயில் வந்து நிற்கிது. ஏலம் கூப்பிட்டு எடுக்கக்கூடியவங்க வந்து ஒழுங்காக கூப்பிட்டு எடுத்தாங்கனாக்க இன்றைக்கி விவசாயிகளுக்கு ஒரு நியாயமான விலை கிடைக்கும். இதுக்கு முன்னால் இருந்த ஈடியெல்லாம் வந்து அம்பலவாணன் ஒருத்தர் இருந்தார் தேயிலை வாரியத்தில். அவர் வந்து 70 ரூபாய்க்கு மேலே தான் அது கூப்பணும்னு சொன்னார். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 பையர்களுக்கு மேலே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 2-3 பையர்கள் தான் வர்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 40-50 ரூபாய்க்குள்ளே கூப்பிட்டுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு விவசாயி அன்னைக்கு சொன்னார், சின்ன தோட்டம் வச்சுருக்கவன் சின்ன கடங்காரன், பெரிய தோட்டம் வச்சுருக்கவன் பெரிய கடங்காரன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இன்றைக்கி இதாக இருக்குது. இன்றைக்கி அந்த இதே நிலைமை அப்படியே நீடிச்சு போய்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாக்க இனி தேயிலை விவசாயிகள் வந்து இங்கே வந்து அப்படியே சூசைடு பண்ணிக்கிட்டு தற்கொலை பண்ணி சாகக்கூடிய சூழ்நிலை தான் இனி இருக்கும். இங்கே யாருக்காக இந்த அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டுச்சோ அந்த விவசாயிகளுக்கு வந்து இதுலேருந்து கொஞ்சம் கூட பலன் கிடைக்கல. அவங்கெல்லாம் தொடர்ந்து சுரண்டப்பட்டே இருக்காங்க. இப்படி ஒரு வேதனையான ஒரு நிலைமையை பற்றி ஆட்சியாளர்களோ அரசோ இந்த இன்கோசர் அதிகாரிகளோ கண்டுக்கிறதே இல்லை. நீலகிரி மாவட்டத்தில் ஒரு 100 ஏக்கர்லேருந்து ஆயிரக்கணக்கான ஏக்கர் வரைக்கும் இருக்கக்கூடிய எஸ்டேட்டுகள் நிறைய இருக்குது. அந்த எஸ்டேட்டுகளும் இதே மாதிரியான ஒரு மோசமான சூழலில் தான் தொழிலாளர்கள் வச்சுருக்காங்க. அங்கேயும் வந்து குறைந்த சம்பளம் தான் கொடுக்கப்படுது, அடிப்படை சம்பளம் கூட இல்லை, எந்த வசதியும் இல்லை அப்படின்ற மாதிரியான புகார் தொடர்ந்து அங்கே வந்துகிட்டே இருக்குது. மஞ்சுஸ்ரீ பிளான்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்டேஷன் போயிருந்தோம். இவங்க இருக்கிற இடம் வந்து நியூ ஹோப் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். எங்களுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இருக்கிற இடம் பேர் வந்து நியூ ஹோப் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார். ரொம்ப மோசமாக இருக்குது. வேலைக்கும் எங்களுக்கு வேலை செஞ்சாலும் கூலியொன்றும் இல்லை. அதனால் ரொம்ப பிரச்சனை. எங்களுக்கு வீடு நல்லா சரி சம்பளம் வாங்கி 6 மாதம் ஆக போகுது. வாரத்தில் 500 ரூபா கிடச்சா தான் எங்களுக்கு பொழப்பு ஓடுது. காலையில் போய் சாயங்காலம் 5:30 மணி ஆகும் வர்றதுக்கு. அது ஃபேக்ட்ரிக்கிட்டெல்லாம் போனால் தான் நேரம் ஆகும். இங்கேயா இருந்தால் 4:30 மணிக்கு விட்டால் 3/4க்கு வந்துடுவோம். 42 கிலோ பறிக்கணும் பேருக்கு. அதுக்கு மேலே பறிச்சா 3 ரூபா ஆச்சு. அதுவும் கிடச்சா கிடைக்கும், இல்லாட்டி இல்லை. அதான் மஞ்சஸ்ரீ வந்து எஸ்டேட் நிர்வாகம் வந்து ஒரு 6000 ஏக்கருக்கு உட்பட்ட ஒரு எஸ்டேட்டில் அதை காடுகள் அங்கிட்டலாம் போனால் பராமரிப்பில் உள்ளது. இந்த 6000 ஏக்கரில் வந்து சுமார் ஒரு 1200 ஏக்கருக்குள்ள தான் தேயிலை இருக்குது. மிகுதி எல்லாமே காப்பி இருக்குது, ஏலம் இருக்குது, குறுமிளகு இருக்குது, கிராம்பு இருக்குது. இதெல்லாம் இந்த காப்பி எஸ்டேட் தான் அதிகமாக இருக்கிறது. அவங்களுக்கு இந்த கூடலூரில் வந்து அதாவது ஓவேரியில் வந்து நிலச்சி நிற்கிறோம்னு சொன்னால் அது மஞ்சசீரினால தான். தேயிலை விலை வந்து கம்மின்னு சொல்லலாம், குறைவல்லை. ஆனால் காப்பி இன்றைக்கோ அதிக விலைக்கு விற்கிது, குறுமிளகு அப்படி விற்கிது, கிராம்பு அப்படி விற்கிது. இத்தனையும் வாங்கி அந்த தொழிலாளிக்கு சம்பளம் ஒரு முறையாக கொடுக்கறதில்லை, போனஸ் கொடுக்கறதில்லை. முதல் 20% கொடுத்த போனஸை இன்றைக்கி 8.33 கொண்டு வந்து அதுங்க நினைச்சா கொடுப்பாங்க. சம்பளம் தொழிலாளிக்கு சம்பளம் வந்து நினைச்சா கொடுப்பாங்க, நினைச்செல்லாம் இல்லை.
உலகமயமாக்கலுக்கு பிறகு தேயிலை விலை வீழ்ச்சி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. எங்களால் உலகத்துலேருந்து மற்ற இடங்களில் வரக்கூடிய தேயிலையோட போட்டி போட முடியல. அதுக்காக விலையை குறைச்சிக்கிட்டே போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சிண்டிகேட் வச்சு இவங்கெல்லாம் வாங்குறதுனால எங்களால் வந்து சரியான விலையில் வந்து பையர்ஸை விற்க முடியல. இதுக்கு பின்னாடி நிறைய சதி இருக்குது அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து பாலகிருஷ்ணன் சொன்னார். குறிப்பாக வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்து கருந்தேயிலை ரொம்ப கருக்கின தேயிலை கேட்டிருக்காங்க. அதுக்காக தொடர்ந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா மில்லையும் வந்து கருக்கின தூளை வந்து தயார் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு மேலே இப்போ அந்த மிஷின் எல்லாமே பழுதுபட்டு அதை சரி பண்ண முடியாத ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டாங்க. சாதாரணமாக யாருக்குமே தேயிலை கேட்டாங்கன்னா கருக்கின தேயிலை தான் கொடுக்க முடியுது. அதுதான் இன்றைக்கி ஊட்டி தேயிலை இந்த மாதிரி நிறைய பேர்களில் நமக்கு புழக்கத்தில் இருந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக நிறைய சதிகள் தான் இதுக்கு பின்னாடி இருக்குது. குறைந்த விலையில் இங்கே எடுத்துகிட்டு போய் பெருநிறுவனங்கள் எல்லாமே அதிகமான விலையில் வெளியில் விற்றுட்டு இருக்கிறாங்க. விலை குறையிறதுக்கு அவங்க சொல்கிற காரணம் வந்து தேயிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் சரியில்லாத தேயிலை அவங்க ஏன் வாங்கிட்டு போகிறாங்கன்ற மாதிரியான நிறைய கேள்விகள் எங்கள்கிட்ட முன்னிட்டு. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் சென்டர்களில் இவங்களெல்லாம் நெட்வொர்க் நல்லா வைத்திருக்கிறாங்க. இந்த நெட்வொர்க் வைத்திருப்பதன் காரணத்தினால ஒரே நேரத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஆப்ஷனில் விலை நிர்ணயத்தை ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் நிர்ணயம் செய்கின்றார்கள். தேயிலையில் தரம் வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் இல்லை. ஒரு குறிப்பிட்ட நபருக்குத்தான் ஆப்ஷனில் கொடுக்கணும், அந்த தேயிலை கொடுக்கணும் என்று மேலிடத்து உத்தரவு என்று சொல்லப்படுகிறது. 93 ரூபாய் உற்பத்தி செலவு வரும் பொழுது 65 ரூபாய் 70 ரூபாய்க்கு விற்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே அப்படி என்றால் இந்த தேயிலை சரியில்லை என்று சொன்னால் அதை நிராகரித்து அது வெளியிலே கொட்ட வேண்டும். ஆனால் அது வாங்கி கொண்டு செல்கிறார்கள். அது வாங்கி கொண்டு செல்பவர்கள் இன்றைக்கு டாடா கம்பெனி, ஏவிடி, ஹிந்துஸ்தான் லிவர் போன்ற பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள், இந்த தேசிய கார்ப்பரேட் கம்பெனிகளும் வாங்கி கொண்டு வெளியிலே கொண்டு போய் நல்ல விலைக்கு விற்கின்றார்கள். இது ஒரு வர்த்தக சூதாட்டம் நடக்கின்றது. இந்த வர்த்தக சூதாட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு டி ஆக்ட் 1953 செக்ஷன் 30 இன்வோக் பண்ண வேண்டியது மத்திய அரசாங்கத்தின் கடமை என்பதனை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். மத்திய அரசிற்கு தேயிலைக்கு விலை ஃப்ளோர் பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு, அடக்க விலையை ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு அதிகாரம் இருக்கின்றது. ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இன்றைக்கு இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு உறுதுணையாக செயல்படுவதன் காரணத்தினால்தான் இன்றைக்கு அந்த தேயிலையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடியை அவர்களால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தாங்கன்னா தேயிலை அப்படிங்கிறது உடனே மாற்று பயிர் கிடையாது. இந்த தேயிலை தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 5-6 தலைமுறைகளாக அந்த தொழிலில் வந்து ஈடுபட்டுருக்காங்க. விவசாய பொருட்களை அல்லது விவசாயத்தை உற்பத்தி செய்யக்கூடிய எல்லா விவசாயிகளும் அந்த விலையை தீர்மானிக்கக்கூடிய சக்தி வந்து விவசாயிகிட்டே இல்லை, அரசாங்கத்துக்கிட்டையும் கிடையாது. இந்த தீர்மானிக்கக்கூடிய சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த புரோக்கர்ஸ் தான், இடைத்தரகர்கள் தான் பண்ணுறாங்க. தொடர்ந்து டீ தூளோட விலை வந்து ஏறிட்டே இருந்தாலும் கூட விவசாயிகளுக்கு சரியான விலை கொடுக்க முடியல, வேலை பார்க்க தொழிலாளர்களுக்கு சரியான விலை கொடுக்க முடியல, தொடர்ந்து நஷ்டத்தில் தான் அந்த நிறுவனங்களாக இயங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறதே பெரிய பொய்யாக தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி நிறைய சதி இருக்குது, அரசியல்வாதிகளோட தலையீடு இருக்குது, நிறுவனங்களோட ஊழல் இருக்குது. இவ்வளோ விஷயத்தையும் தாண்டி தான் சரியான விலை அல்லது சரியான வேலைக்கேற்ற கூலி அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி தொழிலாளர்களோட நிலைமை போக வேண்டியிருக்கு. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வேலையை மட்டும் நம்ம பார்த்துட்டு இருந்தால் சரியான கூலி வந்துடும், நமக்கு விடிவு காலம் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கையில் வச்சுட்டு இருக்க காலம்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் தோணுது. வேலை பார்க்குறதோடு சேர்ந்து அவங்க தொழிற்சங்கங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அவங்களோட சேர்ந்து என்ன மாதிரியான போராட்டங்களில் நம்ம பங்கெடுத்துக்கணுன்றதும், நிர்வாகங்கள் எந்த அளவுக்கு ஊழலோடு போயிட்டுருக்கு, அதை சரி பண்ண வேண்டிய தன்னுடைய பங்கு என்னன்றதையும் அவங்க செலுத்தினா மட்டும்தான் இன்றைக்கி தேயிலை தோட்டங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி அவங்களுடைய வாழ்க்கையை சரி பண்ண முடியும்.